சந்திரபுரி அருகில் நிலவொளியில் ஜொலிக்கும் ஒரு மர்மமான காடு இருந்தது. சிறுமி மெதுவாக காட்டுக்குள் நுழைந்தாள். எல்லாமே புதிதாகவும் மர்மமாகவும் தோன்றியது. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவள் துணிச்சலுடன் முன்னே நடந்தாள். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குதே, ஆனாலும் நான் முன்னே போவேன். இது என்ன இடா? குகையா இல்ல மந்திர உலகத்துக்குள்ள கதவா? அங்கே போகாதே, அந்த குகைக்குள்ள ஒரு மந்திரவாதி இருக்கான். அவன் நல்லவன் இல்ல, காடு முழுக்க மந்திர சாபம் போட்டிருக்கான். உள்ள போனா ஆபத்து. பயம் இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது கஷ்டப்பட்டிருந்தா நான் உதவணும். மரத்தின் கீழ் ஒரு சிறுவன் வடிவில் கல்லான சிலை இருந்தது. இது என்ன? ஒரு சிறுவன் மாதிரி சிலை இங்க எப்படி வந்தது? நீ கேக்குறாயோ இல்லையோ, நீ என் நண்பன் தான். நீ கல்லா இருந்தாலும் நான் உன்னை நண்பனாக தான் நினைக்கிறேன். நான் நாளையும் வருவேன், சரியா? அந்த சிறுமி பயமோ சந்தேகமோ இல்லாமல் அந்த கல் சிலையை அன்புடன் அணைத்தாள். மர்மமான சிலை பற்றிய நினைவுகள் அவள் மனதில் தொடர்ந்து ஓடினாள். தினமும் அந்த சிறுமி அந்த சிறுவன் சிலையை பார்க்க வந்தாள். அவளுக்கு அது ஒரு சிலை இல்லை, உண்மையான நண்பன். அன்று நடந்த சிறிய சந்தோஷங்களும் மனதில் இருந்த சோகங்களும் எல்லாவற்றையும் அவள் அவனிடம் பகிர்ந்தாள். மழை வந்தாலும் அவள் வருவதை நிறுத்தவில்லை, ஏனெனில் அவளுக்கு அந்த சிலை ஒரு நண்பனை விடுக்கும். ஒரு நாள் அவள் வழக்கம்போல் தனது நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென அந்த சிலை உயிர் பெற தொடங்கியது. அவள் அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் அவனை பார்த்தாள். நீ எப்படி இப்படி மாறினாய்? ஒரு மந்திரத்தால். அது அற்புதம். ஒரு மந்திரவாதி என்னை சிலையாக மாற்றிவிட்டான். உண்மையான நட்பு என்னிடம் வந்தால் நான் மீண்டும் மனிதனாக மாறுவேன் என்று அந்த மந்திரவாதி சொன்னான். அந்த சிறுமியின் உண்மையான அன்பும் நட்பும் ஒரு சாபத்தையே உடைத்துவிட்டது. அந்த சிறுமி அந்த சிறுவனை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அவள் தனது அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். உள்ளே வா. அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் பிரியாத நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். அன்பால் கட்டிய நட்பு எந்த இருளையும் ஒளியாக மாற்றும்.